Once again, the Lord, our Savior Jesus Christ, has been able to gather us together in this evening time for a church prayer. It is completely His grace, His mercy. That is what we need to be thankful about. As I used to say, there are many people in this world, but we have got this opportunity, a privilege to look unto the Lord as a church and call upon Him. இந்த நாட்களிலே எத்தனையோ கோடி ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருக்கும் பட்சத்துல நம்மையும் கூட அவருடைய மிகுந்த இரக்கத்தின் மூலமாக, கிருபையின் மூலமாக கர்த்தர் நம்மை இங்க கூட்டி சேர்த்து சபையாக கூடி வந்து ஜெபிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். தியானத்துக்கு நாம் கடந்து செல்கிறோம். We are going to meditate the word of God before we pray together. நாம் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்கும் முன்பதாக சில வசனங்களை தியானித்து பின்பு ஜெபத்துல கடந்து செல்லலாம். நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னார் என்று சரியான விதத்திலே நாம் அறிந்து கொண்டவர்களாக காணப்படுவோமானால் இந்த உலகத்துல நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய எந்த சூழ்நிலை பார்த்து நாம் அஞ்சுகிறவர்களாகவும் கலங்குகிறவர்களாகவும் காணப்பட மாட்டோம். If we truly know who exactly is Lord Jesus Christ, we would never be much trembled or troubled or sorrowful because of the situation that is going around us. When we do not know the Christ, when we do not know who the Christ is in me, when we do not know who exactly is Christ, then there are situations where we doubt, we become sorrowful, the situation troubles us, we are more thoughtful and also murmuring. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள் யார் என்றும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு யார் என்றும், அவர் எனக்காக எதை செய்து முடித்தார், எதை செய்து கொண்டிருக்கிறார், எதை செய்ய போகிறார் என்று நாம் வசனத்தின் அடிஸ்தானத்திலே அறியாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலை பார்த்து நாம் கலங்கக்கூடியவர்களாகவும், திகைக்கக்கூடியவர்களாகவும், கேள்வி கேட்கக்கூடியவர்களாகவும், நம்மளுடைய சிந்தனையில பல கேள்விகளோடு இருக்கக்கூடியவர்களாகவும், சந்தேகப்படக்கூடியவர்களாகவும் காணப்படுகிறோம். ஆனால் ஒருவேளை எனக்குள் கிறிஸ்து யாரு, அந்த கிறிஸ்து எனக்காக என்ன செஞ்சாரு, எனக்கு என்ன செய்ய போறாரு அப்படின்ட்டு முழுமையாக தெரிந்து கொண்டால் இந்த கலக்கமும் பயமும் ஒரு விசுவாசிக்குள் காணப்படாது. If we truly know who the Lord Jesus Christ is in me and who is He for me, and if we truly know what He has done for me, what He is doing for me, what will He be doing for me, if you are aware of all these things from the Word of God, we will not be too troubled in the situation which is happening around us. So it would be better if we can meditate who exactly is Lord Jesus Christ, what He has done for us. If we can know, if we can meditate, if we can understand it, we will not be much troubled because of the situation. அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்றும், எனக்கு எப்படி என்ன செய்திருக்கார், அவர் எப்பேற்பட்டவர் என்று, நம்ம என்ன செஞ்சிருக்காரு, எனக்காக என்ன செஞ்சிருக்கார், முழுமையாக ஆழமாக வசனத்தின் ஆழமாக நாம் போய் தியானிப்போமானால் நிச்சயமாகவே சூழ்நிலை பார்த்து நாம் கலங்கக்கூடியவர்களாக காணப்பட மாட்டோம்.
அதற்காக இன்றைய தியானத்துக்கென்று எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். So for today's meditation and to understand what the Lord Jesus Christ has done for me, let us turn to Ephesians chapter 2 and read verse 5. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Someone can read it in Telugu. யாராவது தமிழ்லயும் வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Ephesians chapter 2 and verse 5. அக்கிரமங்களில் மர்த்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். Thank you, sister. Someone can read it in Telugu as well. మనము మన అపరాధముల చేత చచ్చిన వారమై ఉండినప్పుడు సైతము మన ఎడల చూపిన తన మహా ప్రేమ చేత మనలను క్రీస్తుతో కూడా బ్రతికించెను, కృప చేత మీరు రక్షింపబడి ఉన్నారు. Thank you, brother. Thank you so much. நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். நல்லா பாருங்க, அங்க ஒரு வார்த்தை அங்க கொடுத்திருக்கு, கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். இங்கிலீஷ்ல சொல்லும்போது, when we see it in English, it says hath quickened us together with Christ. He did not quicken us today. He did not quicken us when we believed Lord Jesus Christ. He did not quicken us when we accepted or received Lord Jesus Christ as a Savior. But the word is very clear. He has quickened us together with Christ. அதனால இங்க வார்த்தையை பார்க்கிறோம், நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அவர் எப்பொழுது உயிர்த்தெழுந்தாரோ அப்பவே நம்மையும் கூட உயிர்ப்பித்தார். அவர் கூடவே நம்மை உயிர்ப்பித்தார் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. So the moment he resurrected, we also were quickened along with him. Not today or when we believe Lord Jesus Christ, or during when the day we repented or came into repentance, or when we received Lord Jesus Christ as Savior. It was not that day, but rather the scripture says that he has quickened us together with Christ. He has quickened us together with Christ. When Lord Jesus Christ rose up, we were also quickened along with him. When the day of Lord Jesus Christ, when he was resurrected, we were also quickened along with him. We'll see one more verse from Colossians chapter 2 and verse 13. இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாராவது தமிழ்ல வாசிக்கலாம். And someone can read it in Telugu also. Colossians chapter 2 and verse 13. கொலோசியர் 2:13. Colossians chapter 2 verse 13. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மர்த்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. Telugu also. మరియు అపరాధముల వలన శరీరమందు సున్నితి పొందక ఉండుట వలన మీరు మృతులై ఉండగా దేవుడు రాతరూపకమైన ఆజ్ఞల వలన మన మీద పత్రమునుగా గాను మనకు విరోధముగా గాను నుండిన పత్రమును మేకులతో సిలువకు కొట్టి దాని మీద రాతను తుడిచివేసి మనకు అడ్డము లేకుండా దానిని ఎత్తివేసి మన అపరాధములన్నిటినీ క్షమించి ఆయనతో కూడా మిమ్మును జీవింపజేసెను. ఆయన ప్రధానులను అధికారులను నిరపరాధులుగా చేసి సిలువ చేత జయోత్సవముతో వారిని పట్టి తెచ్చి బహాటముగా వేడుకకు కనపరిచెను. Thank you. இங்க என்ன பாக்குறோம், 13ஆம் வசனத்துல அவரோடு கூட உயிர்ப்பித்து, அவரோடு கூட நம்மை உயிர்ப்பித்தவராக காணப்படுகிறார். It is very clear. Again we see in Colossians chapter 2 and verse 13,
it's very clear. He says, hath he quickened together with him? We, the children of God, we have been quickened along with him, together with him. It's not during these days that we live, I was quickened along with Lord Jesus Christ. Sorry, I was quickened, but it rather means that I was already quickened in Christ Jesus Christ. Along with him, together I was quickened. வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, அவரோடு கூட நான் உயிர்ப்பித்தவனாக காணப்படுகிறேன். என்னுடைய வாழ்நாள் காலகட்டங்களில் நான் உயிர்ப்பிக்கப்பட்டவனாக இல்லை. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்போ உயிர்த்தெழுந்தாரோ அவரோடு கூட நான் உயிர்ப்பிக்கப்பட்டவனாக காணப்படுகிறேன். இதுதான் எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனத்தில் வாசிக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மளை தெரிந்து கொண்டார். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாக நம்மை தெரிந்து கொண்டு அவரோடு கூட அவர் உயிர்த்தெழுந்த போது நம்மையும் உயிர்ப்பித்தார். உலக தோற்றத்துக்கு முன்னாடி நம்மளை தெரிந்து கொண்டது நிமித்தமாகத்தான் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பொழுது நம்மையும் கூட உயிர்ப்பித்தவராக காணப்படுகிறார். That is why it is very clear from the verse from Ephesians chapter 1 and verse 4, he has chosen us before the foundation of the world. When? Before the foundation of the world, he has chosen us. And since he has chosen us before the foundation of the world, he has been able to quicken us along with Lord Jesus Christ together. Am I right? So it's a harmonization of the word of God. None of the word of God is contradicting to each other. If you are trying to preach, if you are trying to understand the word of God in a different manner, each and every word, not touching each other, not harmonizing to each other, we are liars. The word of God is not lying. We should be able to harmonize the word of God together, because one word cannot be contradicting the other word. So how we were able to get quickened along with Lord Jesus Christ, together with Christ? Because we were chosen before the foundation of the world. அதனால கர்த்தருடைய வார்த்தை ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்காது. முரண்பாடாக நம்ம பிரசங்கிக்க முடியுமே கண்டி நம்ம பிரசங்கிக்கலாம் நம்மளோட சொந்த அறிவை கொண்டு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்றைக்குமே ஒன்றுக்கு ஒன்றாக முரண்படாது. அப்போ எப்படி கர்த்தர் நம்மள அவரோடு உயிர்ப்பித்தார் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சோம்னா, ஏன்னா எபேசியர் 1:4 படியாக உலக தோற்றத்துக்கு முன்னாடி நம்மள முன்குறித்திருக்கிறார். அதனால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் உயிர்ப்பித்தவர்களாக காணப்படுகிறோம். அதுதான் ஒருமை. அந்த வார்த்தைகள் சரியான விதத்துல கர்த்தருடைய வார்த்தை ஒன்றுக்கு ஒன்று முரண்படாது, ஒரே லைன்ல தான் போகும். நான் பேரலா கொண்டு போறேன் அப்படின்னு நீங்க இஷ்டத்துக்கு பிரசங்கம் பண்ண முடியாது. இதுவும் இருக்கு அதுவும் இருக்கு. நான் பேலன்ஸ்டா கொண்டு போறேன் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. So the word of God is not about taking it parallelly. It's not about taking it parallelly. No parallel lines will intersect each other to give one concept. So you cannot take the word of God parallelly. It has to come together, harmonized to give one concept. If you're taking it parallelly, it is our fault. The scripture doesn't lie. The scripture cannot contradict to each other. It is we who make it a contradiction by our preaching. The word of God is clear everywhere, harmonizing to each other, and we have to know how to preach it in a proper way. So how are we quickened along with him? Because he has chosen us before the foundation of the world. To have it more clear, let us turn to Romans chapter 4 and verse 17. இதை இன்னும் அதிகமாக சரியான விதத்துல புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ரோமர் 4 அதிகாரம் 17 வசனம் வாசிக்கலாம். ரோமர் 4 அதிகாரம் 17 வசனம். Romans chapter 4 and verse 17. Romans chapter 4 and verse 17.
4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கப்படி அவன் தான் விசுவாசத்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவையை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானார். Thank you, sister. In Telugu as well. తాను విశ్వసించిన దేవుని ఎదుట అనగా మృతులను సజీవులుగా చేయువాడును లేని వాటిని ఉన్నట్టుగానే పిలుచువాడినైనా దేవుని ఎదుట అతడు మనందరికీ తండ్రి అయి ఉన్నాడు. ఇందును గూర్చి నిన్ను అనేక జనములకు తండ్రిగాను నియమించితిని అని రాయబడి ఉన్నది. Here we see a small comparison where Paul makes a small comparison. A very perfect and legible, easy comparison is being given over here. He says, Abraham was made the father of many nations. When he never even saw it. He never experienced it as well. But still he was called the father of many nations when it was yet about to happen. Right? In the same way, Lord has also quickened us when it is very clear here, those things which be not as though they were. As though we were there, he has quickened us together along with Lord Jesus Christ. The word in English KJV version, it is very beautifully said. Those things which be not as though they were, as though we were with Lord Jesus Christ during his resurrection, in the same manner, he has quickened us together in Christ Jesus. ரொம்ப அழகான ஒரு கம்பேரிசன் இங்க பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அதாவது ஆபிரகாமை எப்படி அழைக்கிறாரு? ஜாதிகளின் தகப்பனாக, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக அப்படின்னு சொல்றாரு. அவர் ஜாதிகளின் பிதா, ஜாதிகளின் தகப்பனாக காணப்படுகிறார். எத்தனையோ ஜாதிகளின் தகப்பனாக ஆபிரகாம் காணப்படுகிறார். எப்போ? அவர் பார்க்கவும் இல்லை, அதை எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணல, அந்த சூழ்நிலை அவர் அனுபவிக்கவும் இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் ஜாதிகளின் தகப்பனாக மாற்றி விட்டார், அழைக்கப்பட்டார் இல்ல? அதே மாதிரிதான் நாமும் கூட நாம் ஜீவிக்கும் முன்பதாக, நாம் பிறக்கும் முன்பதாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போதே நாம் இருக்கிறவர்களை போல நம்மையும் அவரோடு கூட உயிர்ப்பித்தவராக காணப்படுகிறார் தேவன். இது புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிளா ரொம்ப எளிமையாக அவரு பவுல் அப்போஸ்தலர் இதை என்ன பண்ணியிருக்காரு? எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டார், விவரிச்சு முடிச்சிட்டார். So in a very simple manner, Paul the apostle has explained the quickening process, comparing it to Abraham being called as the father of nation. When was he called? Even before he has experienced it or he has never seen it, but still he was called the father of many nations. The same way, even before we were available, as though we were there along with his resurrection, he has quickened us together along with Lord Jesus Christ. இதுதான் உண்மை. அதனால இன்றைக்கு இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? இந்த ஜெப வேளையில நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். எப்போ? நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்போ? உலக தோற்றத்துக்கு முன்பதாக. எபேசியர் 1:4. நம்மளை முன்குறித்திருக்கிறார், நம்மளை அழைத்திருக்கிறார், நம்மளை நீதிமானமும் ஆக்கியிருக்கிறார். இத ரோமர் 8ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள்ல வாசிக்கிறோம். அப்போ அவரோடு கூட நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். இது எதுல வாசிச்சோம்? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிச்சோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிச்சோம். அதே மாதிரி இப்ப கூட ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிச்சோம். எல்லாவற்றும்
நமக்காக செய்து முடித்த தேவனாக காணப்படுகிறார். புதுசா ஒண்ணும் இல்லை. அதனால்தான் சிலுவையில் அவர் ஒரு வார்த்தை சொல்றார், எல்லாம் முடிந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்றாரு எல்லாம் முடிந்தது. அந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு. இந்த வார்த்தைகள், கர்த்தருடைய வசனங்கள் எல்லாத்தையும் நம்ம படிச்சோம்னா நிஜமாலுமே அவர் எல்லாத்தையும் முடிச்சிருக்காரு. எல்லாத்தையும் முடிச்சிருக்காரு. நம்ம என்னமோ இனிமேதான் நம்ம செய்யறாரு, இனிமேதான் அவர் செய்யணும் அப்படின்ற மாதிரி அநேக சூழ்நிலையை பார்க்கும்போது வருத்தத்துக்குரியவர்களாக காணப்படுகிறோம். So what we need to understand in this evening time for the meditation is that the Lord has chosen us before the foundation of the world, according to Ephesians chapter 1 and verse 4. He has predestinated us, He has called us, He has justified us, according to Romans chapter 8 and from verse 28 to verse 30. So the Lord has also quickened us along with Christ, together with Christ Jesus, when He resurrected. This we saw from Colossians chapter 2 and verse 13, Ephesians chapter 2 and verse 5, and Romans chapter 4 and verse 17. And Romans chapter 4 and verse 17, he gives a nice comparison to understand how we were quickened along with Lord Jesus Christ. So what does all these things mean? Lord has finished everything for you and me. He has already completed the process for you and me to live in this world. He has already completed the process for you and me to be strengthened in Christ Jesus. The Lord has already completed the process so that I may live peaceably in this world. The Lord has already completed the process so that I may have a great faith within myself in Christ Jesus because of His completed work. The Lord has already completed everything so that I may not still walk in dilemma. I may not still keep murmuring. I may not still be questioning Him. I may not still be doubtful about the situation that is happening in my life. Rather, Paul says, rejoice. Rejoice, again I say rejoice. Pray without ceasing. In all things be thankful. Let your supplication be with thanksgiving. Rejoice always. And this is the will of God, that you should be thankful of everything. This is what Paul says. When does he say all these things? When he is still writing the letter when he was in the jail. When he was still arrested and inside the jail, he encourages the church to rejoice. Again I say rejoice. He encourages the church to be thankful. He encourages the church to pray without ceasing. Why? Paul was able to understand the Lord has completed everything for him, that he should not be sorrowful in whatever the situation he is undergoing, because Lord does what is perfect in His sight. பவுல் அப்போஸ்தலர் அவரை சிறைச்சாலையில வைத்திருக்கிற அந்த நேரத்துல அவர் தைரியமாக சொல்கிறார், சந்தோஷமா இருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரத்துடனே நம்மளுடைய தேவைகளை கர்த்தரிடத்துல ஏறெடுக்கணும். ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்க, உங்களுடைய பாரங்களை கர்த்தர் மீது சுமத்துங்க, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எங்க உட்கார்ந்துட்டு சொல்றாரு? சிறைச்சாலையில உட்கார்ந்துட்டு சபையை இப்படி ஊக்குவிக்கிறார். நீங்களும் நானும் சிறைச்சாலையில உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா இந்த மாதிரிலாம் ஊக்குவிப்போமா? மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுவோமா? ஆனா பவுல் அவரே ஒரு சிறைச்சாலையில இருக்காரு, அவரே தலையெடுக்க போறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் எப்படி இவ்வளவு தைரியமா மற்றவங்களை என்கரேஜ் பண்றாரு? ஏன்னா பவுல் அப்போஸ்தலருக்கு தெரிஞ்சிருக்கு, கர்த்தர் எல்லாவற்றையும் முடித்திருக்கிறார், கர்த்தர் அவருக்கு சித்தமானதை செய்கிறார், அது நிச்சயமாகவே சரியான விதத்துல காணப்படும்.
அவர் எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில செய்து முடிச்சிட்டாரு. நான் என்ன தலை எடுத்தா என்ன, தலை எடுக்காம இருந்தா என்ன, நான் சிறைச்சாலையில இருந்தா என்ன, நான் விடுதலையாய போனா என்ன, எந்த சூழ்நிலையும் என்னுடைய சந்தோஷத்தை பாதிக்க போறதில்லை அப்படின்ட்டு யாருக்கு தெரிஞ்சிருக்கு? பவுல் அப்போஸ்தலருக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லா சூழ்நிலையும் கர்த்தருக்கு ஏதுவாக கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்குது, இதுல எனக்கு கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு பவுல் அப்போஸ்தலருக்கு தெரிஞ்சதுனால சபையை அவர் இப்படியாக ஊக்குவிக்கிறத பார்க்கிறோம். So today, what is the great situation that we are undergoing? Nothing will compare to Paul. அதனால இந்த சாயந்தர வேலையை கூட நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து சிந்திப்போம்னா நம்மளுடைய வாழ்க்கை என்ன பெரிய கஷ்டத்துக்கு கூடாக போகுது? பவுல் அப்போஸ்தலர் மாதிரி போதா, இல்லைன்னா சீஷர்கள் மாதிரி ஏதாவது அனுபவிக்கிற மாதிரி? ஒன்றும் கிடையாது. சின்ன சின்ன காரியங்கள் நிச்சயமாகவே கர்த்தர் ஏற்ற வேளையில அவருடைய சித்தத்தின்படி எதை எப்படி மாற்ற வேண்டுமோ, எதை எங்க வைக்கணுமோ அந்த விதத்துல அவர் வைக்கிறவராக காணப்படுகிறார். இவ்வளோ செஞ்ச தேவன் இனியும் செய்ய வல்லமை உள்ளவராக இல்லையா? நிச்சயமாகவே அவருடைய சித்தத்தின்படி எல்லா காரியங்களும் செம்மையாக செய்து முடிக்கிறவராக காணப்படுகிறார். கர்த்தர் அவ்விதமாக செய்ய வல்லமை உள்ளவராக அது பவுல் அப்போஸ்தலர் உணர்ந்ததுனாலதான் அவர் அவ்வளோ கஷ்டத்தினூடாக செல்லும் பொழுதும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சபையை ஊக்குவிக்கக்கூடியவராக காணப்படுகிறார். சபையை பார்த்து சொல்றாரு, நீங்க சந்தோஷமா இருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துங்கப்பா அப்படின்றார். எவ்வளவு அழகான வார்த்தைகள்ல அந்த லெவலுக்கு கர்த்தர் தாமே நம்மளையும் வைக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வாங்க. May the Lord help us also to enable us to understand ourselves of everything that we have in our life and keep us to that extent of level of faith. Make us to grow accordingly. May the name of the Lord be glorified. கர்த்தர் இந்த வார்த்தை ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. May the Lord bless these words also. ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நேசப்பிதாவே, ஒரு விசை கூட இந்த நேரத்துக்காக நன்றித்தும் நமது குடங்களும் பாதுகாத்துக்கும் வழிநடத்தும் கிருபை பாராட்டுவதாக இரக்கம் பாராட்டுகிறார். கேட்ட வசனத்தின் அடிஸ்தானத்திலே நடக்கவும் வளரவும் எங்களுக்கு கிருபையாகும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த சிறு ஜெபத்தை எடுக்கும் நல்ல பிதாவே. ஆமென்.